கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளை பொழுதிலும் கர்த்தர்தாமே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக அவர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, இந்த காலை வேளையிலும் அவருடைய வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து அவருடைய சிந்தனைக்குள்ளாக நாம் செல்லுவோம். காலை தியானத்திற்கு ஆதாரமாக திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அதிலே 2வது அதிகாரம், ஆதியில் கொண்டிருந்த அன்பு. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்றதை இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் தாமே 7 சபைகளை குறித்து சொல்லியிருப்பாங்க. அதில் முதலாவது சபையாக இருக்க எபேசு சபைக்கு சொல்லும்போது இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ அன்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விடும்போது அவர்கள் முன்பதாக செய்த எல்லா வகையான நற்கிரிகளையும் அது மூடக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அன்பு மட்டுமே சகல பாவங்களையும் மூடக்கூடியதாக இருக்கிறது. இந்த அன்பை நாம் விட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம செய்த சகல நற்கிரிகளும் மறக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஒரு அன்பை இந்த தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து கர்த்தருடைய சிந்தனைக்குள்ளாக செல்லலாம். இந்த எபேசு சபைக்கு சொல்லும்போது 2வது அதிகாரத்திலே அநேக காரியங்களை குறித்து, இந்த எபேசு சபையார் செய்த அநேக நற்கிரியைகளை குறித்து கர்த்தர் சொல்லியிருப்பாரு. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு லிஸ்டே நமக்கு கொடுக்குறாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த எபேசு ஜனங்கள் அநேக நற்கிரியைகளை செஞ்சிருக்காங்க. மாத்திரமல்ல, கர்த்தருக்காக அநேக பிரயாசங்களை பட்டிருக்காங்க, அநேக முறை பொறுமையா இருந்திருக்காங்க. அவங்க பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தாலும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசம் செய்தவர்கள், அப்போஸ்தலர் அல்லாத ஜனங்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று போய் சொல்லும் போது அவர்களை கண்டறியக்கூடியத்தக்கதான ஒரு அவர்களுக்குள்ளான ஒரு குணம் இருக்கிறது. இப்படியாக நிறைய விஷயங்களை கர்த்தராகிய தேவன் இங்க சொல்லியிருக்கிறாரு. இந்த 4வது வார்த்தையை வாசிக்கும் போது, ஆனாலும் நீ இவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சாலும், இவ்வளோ நற்கிரிகளை எனக்காக நீ செஞ்சாலும் உன் மேல எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்கும் ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கும் என்ன வித்தியாசங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலா காட்டுற அன்பு மாதிரி இல்லாம இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்னன்னா, நாம ரட்சிக்கப்படும் போது, நாம சபைக்குள்ளாக வரும்போது, அல்லது நம் தேவனை முதலாவது தெரிந்து கொள்ளும் போது இந்த தேவனிடத்துல நாம் எப்படியான ஒரு அன்பை செலுத்தினோம், அல்லது இந்த கர்த்தரிடத்துல நம்ம அன்பை எவ்வாறாக வெளிப்படுத்தணும் அப்படின்றத நினைவு கூறக்கூடியதா இருக்கிறது. இந்த 4வது வார்த்தையில நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய 2 குணங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, இவர் மாறாத தேவனா இருக்கார். இந்த தேவன் நம்ம கிட்ட ஆதியில நாம எப்படி அன்பு வச்சோமோ அதே அன்பை இப்பவும் வைக்கணும்னு எதிர்பார்க்கிற ஒரு தேவனா இருக்காரு. வேதம் சொல்லுது, மல்கியால வாசிக்கும் போது அவர் மாறாத தேவனா இருக்காரு, மாறாத கர்த்தரா இருக்காரு. இந்த கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனா இருக்காரு. மாத்திரமல்ல, அவர் அப்படியாக நம்மையும் மாறாத பிள்ளைகளாக இருக்க விரும்ப ஆசைப்படுகிறாரு. எப்படியாகனில் ஆதியில நாம எப்படியாக அவர் மேல ஒரு அன்பு வச்சோமோ அந்த அன்பை அவர் இப்பயும் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற தேவனா இருக்காரு. அவருடைய இன்னொரு குணாதிசயத்தை பார்க்கும்போது இந்த கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த கர்த்தர் மாறாத தேவனா இருக்கிறார். இந்த கர்த்தர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். இவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை அவரிடத்திலிருந்து விட்ட போதும் இந்த கர்த்தர் நம்மை அழித்து போடாமல் நம்ம மிகுந்த கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். இவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கும் போது எசேக்கியேல் 18வது அதிகாரம் அதிலே 23வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். மாத்திரமல்ல, 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வார்த்தை இவ்வனமாக சொல்கிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் நம்மேல் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தைகளை பாருங்களேன். துன்மார்க்கன் சாகிறது அவருக்கு எவ்வளவேனும் பிரியமோன்னு கேட்கிறாரு.
கொஞ்சம் கூட அவருக்கு விருப்பமே இல்லையா. இந்த துன்மார்க்கன் சாகிறத அவர் விரும்பல. இந்த துன்மார்க்கமான காரியங்களை விட்டு, அவன் செய்கிற தகாத காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் விட்டு மனம் திரும்பி பிழைப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இவருடைய அன்பை பார்த்தோம்னா யாரும் கெட்டு போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. எல்லோரும் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி அவரோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை குறித்து தான் இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கர்த்தர் எந்த மாதிரியான ஒரு அன்பை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிச்சோம் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசனம் எழுதின புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 2வது வார்த்தை இந்த வண்ணமாக சொல்லியிருக்கு. நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்த உன்னுடைய இளவயதின் பக்தியை அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. மாத்திரமல்ல, வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தராகிய தேவன் இங்க சொல்றாரு. இங்க வாட்சம் அப்படின்னா, சீயோன் வனாந்தரத்துல இருந்து கானான் தேசத்தை நோக்கி போறாங்க. அவர்களுடைய இளம் பிரயாயத்துல, அவருடைய வாலிபத்துல அவர்கள் எப்படியாக கர்த்தரிடத்துல ஒரு பக்தியை வச்சிருந்தாங்க, எப்படியாக கர்த்தரிடத்துல ஒரு பக்தி வைராகமான ஜனங்களா இருந்தாங்க, அந்நிய தேவர்களை சேவிக்க கூடாதுன்ற காரியங்கள் இல்ல. அவர் அநேக இடங்களை தவறினாலும் கர்த்தரிடத்துல அவர்கள் மனம் திரும்பும் போது, திரும்ப கர்த்தரிடத்துல மீண்டுமாய் வரும்போது அந்த ஜனங்கள் கர்த்தரிடத்துல எப்படிப்பட்ட ஒரு பக்தியை காண்பிச்சாங்க அப்படின்றத தேவன் இங்க வெளிப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, வாழ்க்கைப்பட்ட போதுன்னு பார்க்கும்போது நிச்சயிக்கப்பட்ட போது அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது. நாம கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்படும் போது, அல்லது மணவாளனாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்கு இருந்த நேசம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம். சபையில போகும்போது நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எந்தவண்ணமா இருக்கும். நம்ம எல்லாரையும் நேசிப்போம், கர்த்தர் மேல அதிக அளவான அன்பு செலுத்துவோம், அதிகப்படியான நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்போம், எல்லா சகோதரத்துல அதிகமா பேசுவோம், எல்லாரையும் கனம் பண்ணுவோம், எல்லா மீட்டிங்லயும் கலந்துப்போம். ஒரு நேசத்தை கர்த்தர் மேல அதிகமா கர்த்தருக்கென்று ஒரு ஈடுபட்டு செயல்படுகிற காரியங்களை, கர்த்தருக்காக கொடுக்கிற காரியங்களை நாம நிறைய செஞ்சிருப்போம். இந்த கர்த்தர் இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த ஆதியில் இருந்த அன்பு இப்போ நம்ம கிட்ட இல்லை. நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ரட்சிக்கப்படும் போது, சபைக்கு செல்லும் போது, சபையில முதலாவது கர்த்தருடைய வார்த்தையில நம்ம கேட்கும் போது எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக, எப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களாக, அன்பு உடையவர்களாக நாம சென்றோம். இப்பொழுது நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அவருடைய அன்பில் அதிகமா வளரணும். கர்த்தரோடு நாம் உறவாடும் போது தேவனிடத்துல நாம் அதிகமா வளரணுமே தவிர்த்து அவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறாரு. ஆதியில எந்த மாதிரியான ஒரு அன்பை நீ வச்சியோ அதே அன்பை எனக்கு இப்பயும் கொடுந்தான் கர்த்தர் கேட்கிறாரு. அவர் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறாரு. அவர் காம்ப்ளிகேட் பண்ணவே விரும்பாத ஒரு தேவனா இருக்காரு. அவர் ரொம்ப அழகா கேட்கிறாரு, உன் இள வயதுல எப்படிப்பட்ட பக்தியை நீ எனக்கு காட்டின, நீ எனக்காக ரட்சிக்கப்பட்ட பின்பு, எனக்கு மனவாட்டியா நான் உன்னை தெரிந்து கொண்ட பின்பு, நீ என் மேல் வச்ச அந்த நேசம், அந்த நேசத்தை எனக்கு கொடு. இதுதான் கர்த்தர் கேட்கிறாரு. அந்த முதலாவது அன்பை தேவன் விரும்புகிற கர்த்தராக இருக்கிறாரு. இந்த தேவனுக்கு நாம் எப்படி இருக்கோன்றதை இந்த காலை வேளையில சிந்திக்கணும் மக்களே. தேவ ஜனமே, நாம இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை அதிகமா அறிந்து கொண்ட போது, கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமா படிக்கும் போது, தியானிக்கும் போது, நம்மிடத்துல இருந்த அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு விட்டு போயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தைகள் அதிகமா தெரிந்து கொண்ட பொழுது, அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள் அதிகமா தியானிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாம் மற்றவருடைய குறைகளை காண்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அதிகமா தெரிந்து கொண்ட பின்பு மற்றவருடைய குறைகளை காண்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் இதை விரும்பவில்லை. நாம எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்மை தாழ்மைப்படுத்துகிற பிள்ளைகளாக தான் நாம் இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புவாரு. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மை உயர்வாக நினைத்து கொண்டு மற்ற ஜனங்களை, மற்ற சகோதரரை, உடன் இருக்கிறவர்களை நாம குறைவாக பேசுகிறவர்களாக, அல்லது அன்பு தனிந்த ஒரு நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் வெறுத்து ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. மாத்திரமல்ல, ஒரு ப்ராப்ளம் இருந்தா சொல்யூஷன் இருக்கும். கர்த்தர் இப்போ ப்ராப்ளம்னு சொல்லிட்டாரு. எபேசு சபைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எபேசு சபையில ஆதியில் இருந்த அந்த அன்பு கிடையாது. சோ அந்த அன்பை எனக்கு திரும்ப கொடுக்கணும், மீண்டுமா நான் அன்புக்குள்ளாக வளரணும், இப்படியாக திரும்ப அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்புக்குள்ளாக நாம திரும்பணும் அப்படின்றதுக்கான போக்கையும் கர்த்தர் சொல்றாரு. அந்த காரியத்தை நாம் இங்க வாசிப்போம். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அதாவது நம்ம எந்த நிலைமையில விழுந்தோம், அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நாம பின்வாங்கி போன நிலைமை, அல்லது தவறின நிலைமை, அல்லது இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்த நிலைமை, என்ன காரியத்தை நான் செஞ்சேன், இந்த தேவனுக்கு பிரியமில்லாத நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத நாம முதல்ல நினைச்சு பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது, மனம் திரும்பி
நாம இப்ப எந்த நிலைமையில விழுந்தோன்றதை நினைச்சு பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு ரெண்டாவது காரியமா அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும். நாம எதுல தவறு விழுந்தோன்ற சிந்தனையை நம்ம யோசிச்சுட்டு நம்ம எதுல தவறு விழுந்தோன்ற காரியத்தை நாம சிந்திச்சு அதுல இருந்து விட்டு இது என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று நாம் அதை விட்டு மனம் திரும்பி மூன்றாவது காரியம் ரொம்ப முக்கியமானது, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நாம எப்படியாக ஆதியில கிரியை செஞ்சோம், எவ்வளமாக மக்களை நேசிச்சோம், எவ்வளமாக அன்பு கூறணும், சபையின் வேலைகளை நம்ம எந்த அளவாக ஈடுபட்டோம், சபையின் ஊழியங்களுக்கு நாம் எப்படியாக ஓடணும், சபையின் காரியங்களை நான் எந்த அளவுக்கு நான் ஈடுபடுத்தி கொண்டேன், சபையில் உள்ள ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு நான் எந்த அளவுக்கான ஒரு கனத்தை கொடுத்தேன், இப்படிப்பட்ட அன்பையும் கர்த்தருக்காக நான் அதிகமா எவ்வளவு நேரம் செலவு பண்ணேன், அதிகமாக கர்த்தர்ல ப்ரே பண்றது, கர்த்தருக்காக அதிகமா நேரத்தை கொடுக்கறது, கர்த்தரிடத்துல அதிகமா உறவாடுறது, நான் வேலைக்கு போகும்போது படிக்கும்போது எங்க சென்றாலும் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறது, அவரோடு உறவாடுறது, அவருடைய வார்த்தைகளை கேட்கறது, இப்படியாக நான் எந்த அளவா கர்த்தரோடு இணைஞ்சிருந்தனோ அந்த பிணைப்பு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீ மீண்டுமா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால நம்ம மனம் திரும்பி நாம் செய்த கிரியைகளை விட்டு விலகி மனம் திரும்பினவுடன் நான் செய்ய வேண்டிய காரியம் ஆதியில செஞ்ச அதே கிரியைகளை மீண்டும் செய்யணும். அதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அப்படி நாம நம்மளுடைய மன விருப்பத்தின்படி அல்லது நம்மளுடைய சுய சித்தத்தின்படி செய்து கர்த்தருடைய வார்த்தைகளை தவிர்த்து நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகளை நாம பிடித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தரிடத்துல இப்படிப்பட்ட ஆதியில இருந்த அன்பை நாம கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான விளைவு மிக பயங்கரமா இருக்கும். கர்த்தர் கீழுள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனெடுத்து நின்று நீக்கி விடுவேன்னு சொல்றாரு. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை கர்த்தர் எடுத்துடுவேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு கோரமான ஒரு சம்பவமா இருக்கு பாருங்களேன். இந்த கர்த்தரை விட்டு நம்முடைய வாழ்க்கை விலகி இருக்கும் என்று சொன்னால் அல்லது தடைப்படும் என்று சொன்னால் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பது அரிதான ஒரு காரியமாகிவிடும். தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் விட்ட நிலைமையை நாம் அறிந்து மனம் திரும்பி மீண்டுமாய் அந்த காரியங்களை செய்வதையே கர்த்தர் விரும்புகிறார். இதற்கு தடையா இருக்கிற ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் வாசிட்டு இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதுல 5வது அதிகாரம் 19 21 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது நாம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நாம விட்டு விலகும் போது கர்த்தரிடத்துல கொண்டிருந்த அந்த ஆதியில் வைத்த அன்பை நம்மால மீண்டுமா கொண்டு வர முடியும். இந்த கலாத்தியர் 5:19 வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கும் போது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு நாம நினைச்சுக்கலாம். நல்லது, அது இல்லாம இருக்கிறது சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு கீழுள்ள வார்த்தையில நம்ம வாசிக்கும் போது பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. நம்ம வாழ்க்கையில விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, காம விகாரம் இல்லை, பில்லி சூனியம் இல்லை, விக்கிரகாரம் இல்லை இப்படின்னு சொல்லி நம்மளை தேர்த்திக்கலாம். அது இல்லாம இருக்கிறது நல்லதுதான், நல்ல விஷயம்தான். கர்த்தருக்குள்ளாக நாம் வளர அது உதவி செய்யும். அது மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லாம இருந்தா போதாது. அது கீழுள்ள வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது இந்த கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இந்த பொறாமையான காரியங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் நாம விட்டு விலகணும். மேற்சொல்லிய காரியங்களை விட மிக ஆபத்தானது நாம் இப்ப வாசிச்ச இந்த வார்த்தைகள். ஏன்னா நாம் விசுவாசிகள் என்று சொல்லி சபை கூடி வருகிறோம், கர்த்தருடைய ஒரே பந்தியை நாம் அனுசரிக்கிறோம், கர்த்தருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் உட்கொள்கிறோம். இப்படியாக சொல்லி சகோதரத்துவம் என்று சொல்லியும் எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசிகளிடத்திலும் நம்முடைய சகோதரிடத்திலும் அநேக நாட்கள், அநேக மாதங்கள், வருடங்கள் பேசாம எவ்வளவு நாள் இருக்கும். நமக்குள்ள எவ்வளவு பகை, நமக்குள்ள எவ்வளவு ஈகோ தன்மை. அவங்க வந்து பேசிட்டோம், நம்ம ஏன் போனோம், அவங்க வந்து நம்ம கிட்ட முதலாவது காரியத்தை சரி பண்ணிட்டோம், நாம ஏன் போனோம். இப்படிப்பட்ட மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், பொறாமைகள், ஒருவர் மேல ஒருவர் பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் கிளியரா சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாதான். நம்ம என்னதான் வசனம் பேசினாலும், அவருடைய வார்த்தையில தியானிச்சாலும், அவரோட ஐக்கியமா இருந்தாலும், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் சபையிலே, வீட்டிலே, சகோதர இடத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள், பிரிவினைகள், பகைகள், பொறாமைகள்,
ஒருவருக்கு ஒருவர் வெறுக்கிற தன்மைகள், பேசாம இருக்கிறது, சபைகளை குறைவாக பேசுவது, பிற சபைகளை பற்றி மற்ற சபைகளை நம்ம சபைகளை பற்றி பிற சபைகளிடத்துல குறைவாக பேசுகிறது, நம்ம விசுவாசிகளை நம்ம மூப்பர்களை மற்றவர்களிடத்துல குறைவா சொல்லுது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டணும். இப்படிப்பட்ட பிரிவினையான காரியங்கள், இப்படிப்பட்ட பகையான, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத, சண்டையை விரோதத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை நாம் எடுத்து விட்டோம் அப்படி சொன்னா நம்ம வாழ்க்கையில ஆதியில் கொண்ட அன்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த காரியங்களை முதலாவது இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம இடத்துல இருந்து விலக்கி ஆதியில நாம் எப்படி இருந்தோமோ, கிறிஸ்துவை நாம் தேடும் போது, கிறிஸ்து நம்மை அழைத்த போது, நாம் ரட்சிக்கப்பட்ட போது எப்படியாக அவருடைய அன்புக்குள்ளாக நாம் இருந்தோமோ அந்த அன்பை நம்ம மீண்டுமா பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை முதலாவது நாம விட்டு விட வேண்டும். ஒரு விஷயத்தை விட்டுட்டு போனா மட்டும்தான் இன்னொரு விஷயத்த நம்மளால பிடிக்க முடியும். ஸோ மாம்சத்தின் கிரியைகளை நாம விட்டு விடுவோம், ஆவின் கனிகளை நாம பிடிச்சிட்டு ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை, கர்த்தர் மேல் வைத்த அந்த பாசத்தை, அந்த நேசத்தை, அந்த இள வயதின் பக்தியை, கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியத்தை நாம் மீண்டுமா அவருக்கு கொடுப்போம், அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். இதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இப்படியாக கர்த்தரிடத்திலே ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை நாம் மீண்டுமாக அவரிடத்துல காட்டுவதற்கு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் மீண்டுமே அவரிடத்துல செலுத்துவதற்கு நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை நாம விட்டு விலகி, ஏசாயால சொல்ற மாதிரி உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளையும் நமக்குள்ளாக இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நாம் உதறிவிட்டு கர்த்தருக்காக எழுந்திருப்போம். கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.